Hi, hello everyone, welcome to our channel. ஸோ நம்ம குரூப் 2க்கான ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதாக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படிங்கிறத நம்ம தமிழ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த தமிழில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் மட்டுமே மொத்தம் 1060 பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்து அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத முடிச்சிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரீ பேட்சை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத பெய்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 9. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பேட்ச்க்கும், அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல்ஸில் இருந்து படிக்கிறதுக்கான ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே லைன் பை லைன் கொடுத்துருவோம். ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் பேக் டு ஸ்டடியிலேருந்து எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ரிவிஷனாக ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ஸ்கெடியூலோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா 40 சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அட்மின் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். தனவான் அப்படின்னா செல்வன், தந்தம் அப்படின்னா பல், தந்தி அப்படின்னா கம்பி, மின்செய்தி, ஆண், யானை. தந்திரம்னா சூழ்ச்சி, அவனால் தந்திரக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சூழ்ச்சிக்காரன் அர்த்தம். அடுத்து நூல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. தபசு தவசு அப்படின்னா தவம். தபால் அப்படிங்கிறது இந்துஸ் மொழி. ஓகேங்களா. ஸோ அதுக்கான பொருள் அஞ்சல். தமாஸ் அப்படிங்கிறதும் இந்துஸ் மொழி. இதுக்கு என்ன பொருள் இருக்குன்னா பகடி, விளையாட்டு. தம்பம் ஸ்தம்பம் அப்படின்னா இதுக்கான பொருள் தூண். தயவு தயா தயை அப்படின்னா அன்பு, இரக்கம், கண்ணோட்டம். தரா அப்படின்னா நிலம், வையகம். தராசு திராசு அப்படின்னா துலாக்கோல், நிறைக்கோல். தரிசனம் அப்படின்னா காட்சி, பார்வை, கண். தரித்தல் அப்படின்னா அணிதல், பூணல், உடுத்தல், மேற்கொள்ளல். தரித்திரம் அப்படின்னா வறுமை, எளிமை, நல்குரவு, மிடி, இன்மை. தருக்கம் அப்படின்னா அளவை, அளவை நூல். தருக்கம்னா அளவை, அளவை நூல். தருணம்னா வேலை, பொழுது. தருமம்னா அறம். தலம் ஸ்தலம் அப்படின்னா இடம், கோயில். தலம்னா இடத்தை குறிக்கும், ஸ்தலம் அப்படின்னா கோயில். இது ரொம்ப முக்கியம். தல யாத்திரை அப்படின்னா திருக்கோயிற் பயணம், திருக்கோயிற் செலவு. இது 2 பொருள் இருக்குது. தற்சமயம் அப்படின்னா இப்பொழுது, இவ்வேளை, இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறல, அப்போ அதான் தற்சமயம், இப்பொழுது, இவ்வேளை. தாகம்னா விடாய், நீர், வேட்கை. தாசன் அப்படின்னா அடியான், அடிமை. இதே தாட்சணியம் அப்படின்னா கண்ணோட்டம். தாரம் ஸ்தானம் அப்படின்னா இடம். தாரம்னா இடம், ஸ்தானம் அப்படின்னா இருக்கை. தாபரம் அப்படின்னா தாவாம் அப்படின்னாலும், தாபரம் தாவாம் அப்படின்னா நிலையியற் பொருள், நிற்பன, அசையா பொருள். நிலையியற் பொருள், நிற்பன, அசையா பொருள். தாபித்தல் அப்படின்னா நிறுவுதல், நாட்டல், நிலைநிறுத்தல். தாபித்தல்னா நிறுவுதல், நாட்டல், நிலைநிறுத்தல். தாமசம் தாமதம்னா தாழ்த்தல், அட்டி, மயல். தாரதமியம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. தாரதமியம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. தானம்னா ஈகை, கொடை. திடம்னா வன்மை, உறுதி. திட்டி திருட்டி அப்படின்னா கண் பார்வை, கண்ணேறு. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருஷ்டி அப்படிங்கிறத திருட்டி அப்படின்னு சொல்லுவோம், கண்ணேறு. தினம் தினம் அப்படின்னா நாள், நான்று அப்படிங்கிற பொருள். தியாகம்னா கொடை. தியானித்தல் நினைத்தல், வழிபடல். தியானித்தல்னா நினைத்தல், வழிபடல்.
திறம் ஸ்திரம்னா நிலை உறுதி. திறம் ஸ்திரம்னா நிலை உறுதி. திரவியம்னா பொருள் செல்வம். திராவகம் அப்படின்னா செய்நீர் சாரம். திராட்சை கொடிமுந்திரி. திரிஸ்திரீ அப்படின்னா பெண். திரிஸ்திரீ ஸ்திரீ அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடியது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருட்டாந்தம் அப்படின்னா சான்று எடுத்துக்காட்டு மேற்கோள். திருட்டாந்தம் சான்று எடுத்துக்காட்டு மேற்கோள். திருப்தி திருப்தி அப்படின்னா மனநிறைவு அமைவு. திருப்தி திருப்தி அப்படின்னா மனநிறைவு அமைவு. திவ்யம் அப்படின்னா நேர்த்தி இனிமை மேன்மை. திவ்யம்னா நேர்த்தி இனிமை மேன்மை. தினசரினா நாடோறும். தினசரி நாடோறும். தீபஸ்தம்பம் அப்படின்னா விளக்குத்தண்டு கலங்கரை விளக்கம். தீபஸ்தம்பம் விளக்குத்தண்டு கலங்கரை விளக்கம். தீபாராதனை அப்படின்னா ஒளியால் வழிபடுகை. தீபாராதனை ஒளியால் வழிபடுகை. தீரம்னா கரை. தீரம் கரை. தீரன்னா திண்ணியன் ஆண்டகை திறனாளன். தீரன்னா திண்ணியன் ஆண்டகை திறனாளன். தீர்க்கதரிசி அப்படின்னா முக்கால உணர்வினன் மெய்காட்சியாளன். தீர்க்கதரிசினா முக்கால உணர்வினன். ஸோ முக்காலத்தில் என்ன நடக்குங்கிறத உணரக்கூடியவன் அர்த்தம். மெய்காட்சியாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்த்தம்னா புனித நீர். ஸோ கோயிலில் தரிசனம் கிடச்சதுக்கப்புறம் போடுவாங்கல்ல தீர்த்தம், அதான் புனித நீர். அடுத்து திருக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவாந்தரம் அப்படின்னா தீவு வெளி. தீவாந்தரம் தீவு வெளி. தீவிரம்னா விரைவு. துக்கம்னா துன்பம் பரிவு கவலை வருத்தம் துயரம். துஷ்டன் அப்படின்னா தீயவன் பட்டி வம்பன். துஷ்டன்னா வம்பிழுக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். வம்பன் தீயவன் கொடூரமான அர்த்தம். பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. துதி ஸ்துதி அப்படின்னா வணக்கம் வலுத்துறை. துதி ஸ்துதினா வணக்கம் வலுத்துறை. துரிதம்னா விரைவு. துரிதம் விரைவு. துரோகம்னா ரெண்டகம் பண்ணுறது வஞ்சனை அப்படின்னு அர்த்தம். துவசம் கொடி. துவாரம் வாயில் புலை துளை. துவேசம்னா பகை வெறுப்பு. தூசணை அப்படின்னா இகழ்ச்சி பழி பழிச்சொல். தூதர் ஒற்றர் வேவுக்காரர். தூபம்னா புகை. தூபி ஸ்தூபினா முடி. கோயில் முதலியவற்றின் முடி அப்படிங்கிறத குறிக்குது. தூர திருஷ்டி கண்ணாடி அப்படின்னா தொலை நோக்காடி. தூரம் அப்படின்னா சேமை தொலைவு எட்டாக்கை ரொம்ப எட்டாத தொலைவில் இருக்குன்னு அர்த்தம். தூலம்னா பருமை. தேகம்னா உடல். யாக்கைனாலும் உடம்பை குறிக்கும். மெய்னாலும் உடம்பை குறிக்கும். தேக வியோகம் அப்படின்னா சாக்காடு. தேக வியோகம்னா சாக்காடு. தேகாபியாசம் அப்படின்னா உடற்பயிற்சி. தேகாபியாசம்னா உடற்பயிற்சி. தேச்சு ஒளி. தேசம் நாடு. தேவபக்தி தெய்வபக்தினா கடவுட்பற்று கடவுளிட்ட அன்பு அப்படின்னு அர்த்தம். கடவுள் மேலே இருக்க பற்று கடவுள்கிட்ட இருக்க அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன்னா இறைவன் தலைவன். தேவஸ்தானம் கடவுள் நிலையம் கோயில் அப்படிங்கிறத குறிக்கும். தேவாதீனம்னா கடவுட்செயல். தேவாதீனம் கடவுட்செயல். தேவி தேவன்னா இறைவன் தலைவன்னு பார்த்தோம். இதுவே தேவினா இறைவி தலைவி அரசி அப்படிங்கிற பொருளை குறிக்கும். தைரியம்னா உறுதி திட்பம் ஆண்மை ஊக்கம். தைலம் அப்படின்னா எண்ணெய். தோடம் தோஷம் அப்படின்னா குற்றம். தோத்திரம் வாழ்த்து எழுத்து. நகல் இது அராபி மொழி சொல். படி அப்படிங்கிற பொருள். நகுலம்னா கீரி. நடராஜமூர்த்தி நடராஜன் அப்படின்னா கூத்தன் அம்பலவாணன். கூத்தன் அம்பலவாணன். நட்சத்திரம்னா மீன் நாள். நட்டம் நட்டம்னா கேடு நஷ்டம்னா இழப்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ இது ரெண்டு பொருளையும் குறிக்கும். நதினா ஆறு யாரு அப்படிங்கிறத குறிக்கும். நந்தர்னா இடையர். நந்தனவனம் அப்படின்னா பூந்தோட்டம் பூங்கா. நபர் இது அராபி மொழி சொல். பொருள் ஆள். நமஸ்காரம்னா வணக்கம். நயம் நன்மை. நயனம் கண். நரகம்னா நிறையம் அலறு. நரன்னா மனிதன். நர்த்தனம்னா கூத்து. நவகிரகம்னா 9 கோல். நவ அப்படின்னாலே 9ங்கிறத குறிக்கும். நவதானியம் இங்கே பாருங்க நவ வந்திருக்கு. அப்போ 9 வகை தவசம்.
9 வகை தானியம் அப்படிங்கிறத குறிக்கும், அல்லது தவசம்னு சொல்லலாம். நவ நீதம் அப்படின்னா வெண்ணெய், நவீனம்னா புதுமை, நாகம் பாம்பு, நாசம்னா கேடு அழிவுங்கிற பொருளை குறிக்கும். நாசில்னு சொல்லுவோம்ல மூக்கு. நாஸ்திகன் அப்படின்னா தெய்வமில் கொள்கையான். நாதம்னா ஒளி, ஓசை, செம்பால், செந்நீர். நாதன் தலைவன். நானாவிதம் பலவகை. நாவிதன் அப்படின்னா மயிர் வினைஞ்சன். நாமம்னா பெயர், இந்த அடிக்கடி கேட்டிருக்காங்க. நாயகன்னா தலைவி. இதுவே நாயகி அப்படின்னா நாயகன் அப்படின்னா தலைவன், நாயகி அப்படின்னா தலைவி. இது ரெண்டும் முக்கியம். நிக்கிரகம் அப்படின்னா அழிக்கை, ஒழிப்பு. நிசம்னா உண்மை, நிஜமாவா சொல்கிற அப்படின்னு கேட்போல், அதான் நிசம், உண்மை, மெய் அப்படின்னாலும் உண்மை அப்படிங்கிற பொருள் தான். நிசி அப்படின்னா இரவு, அப்படின்னாலும் இரவு தான். அடுத்து இதுவே நிச்சயம் அப்படின்னா உறுதித்தன்மையை சொல்கிறது. நிச்சயமாக நான் வந்துடுவேன், நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது உறுதி, மெய், துணிவு, திண்ணம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நிஷ்டூரம் அப்படின்னா கொடுமை. நிதரிசனம் அப்படின்னா கண்கூடு. நிதானம் மதிப்பு. நிதினா செல்வம், வைப்பு, பொருள். நித்தியம் நாடோறும், எப்பொழுதும், அழியாமை. நித்திரைனா தூக்கம், துயில், உறக்கம், கண்படை. நிந்தனைனா இகழ்ச்சி, பழிப்பு. நிபந்தனைனா கட்டுப்பாடு, உறுதி, ஏற்பாடு. நிபுணர் தேர்ந்தவர், வல்லவர். ஸோ இத்தொழிலில் நிபுணர் அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் டேலண்டான பர்சன் அர்த்தம். தேர்ந்தவர், இதில் தேர்ச்சி பெற்றவர். அதே மாதிரி இசைக்கலையில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட்டாக இருக்கவங்கன்னு அர்த்தம். நிமிஷம்னா நொடி பொழுது, நொடி. நிமித்தம் குறி, காரணம். இந்த வேலையின் நிமித்தம் அப்படின்னா வேலையின் காரணமாக அப்படின்னு அர்த்தம். பொருட்டு, அடையாளம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. நியதினா ஊழ், செய்கடன், முறை, ஒழுங்கு, பிறலா நிகழ்ச்சி அப்படிங்கிற பொருள். நியமம்னா ஒழுங்கு, முறை, நெறி, நாட்கடன். நியமனம்னா கட்டளை, ஒழுங்கு. நியமித்தல், அமைத்தல், ஏற்படுத்தல். நியாயம்னா நெறி, முறை, நடுநிலை. நியாயாதிபதி அப்படின்னா முறைமன்ற தலைவர், நடுவர் அப்படிங்கிற பொருள் இருக்குது. நிர்ணயம் உறுதி. நிரூபித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல், நிலை பெறுத்தல். நிருமூலம்னா அடியற்றது, அழிவு, வேரோடு கல்லல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. நிர்வாகம் பொறுப்பு, கொண்டு நடத்தல். நிர்வாணம் அப்படின்னா உடையின்மை. ஸோ நிர்வாண பூஜைன்னு சொல்கிறோம்ல, உடையின்மை, உடை இல்லாமல். அடுத்து முண்டம், பற்றின் அப்படிங்கிற பொருள் இருக்குது. நிர்பந்தம் அப்படின்னா தொல்லை. அவங்க நிர்பந்தம் படுத்தினாங்க, வலுக்கட்டாயம் அப்படின்னு அர்த்தம், கட்டாயமாக செய்யணும்னு சொல்கிறது. அடுத்து இடர், துன்பம், நெருக்கம் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது. நிவர்த்தி அப்படின்னா விடுதலை, நீக் அப்படிங்கிற பொருள். நீசன்னா கீழ்மகன், தாழ்ந்தோன். நீதி, நெறி, முறை, அறம். நீதிஸ்தலம் முறை, மன்றம். நூதனம்னா புதுமை. நேத்திரம் கண். பகவான் அப்படின்னா பகவன் சொன்னால் பொதுவில் கடவுளை சொல்கிறது. பகவான் அப்படின்னு சொன்னால் பெருமாள். பகிஷ்காரம் விளக்கு. பகிரங்கம் வெளிப்படை. பகிரங்கமாக தெரிஞ்சிருச்சு, இப்போ வெளிப்படையாக எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பக்குவம்னா தகுதி, நிலை. பங்கஜம் தாமரை, முளரி. பங்கம்னா குறை, பழுது, சேறு, குற்றம். பங்கம் விளைவிச்சிருச்சு அப்படின்னா பழுது, டேமேஜ் அப்படிங்கிற அர்த்தம். பசார் இது பார்சி மொழி சொல், அடிக்கடி கேட்டிருக்காங்க. பொருள் சந்தை, அங்காடி. பசு அப்படின்னா உயிர். பச்சா தாபம் அப்படின்னா கண்ணோட்டம், கழிவிறக்கம். பஞ்சபாதகன், பஞ்ச் அப்படின்னாலே 5, அப்போது ஐம்பெருங்குற்றத்தான். இதுவே பஞ்சாட்சரம் அப்படின்னா 5 எழுத்து. பஞ்சாட்சரம் அப்படின்னா 5 எழுத்து. பச்சனம் அப்படின்னா தின்பண்டம்.
பட்சம் அப்படின்னா உருக்கம், அன்பு. பட்சி, இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. பட்சினா பறவையை குறிக்கும், இந்த எக்ஸாமில் கூட கேட்டது. அடுத்து புல் அப்படிங்கிறதே குறிக்கும். பட்டாபிஷேகம்னா முடிசூட்டல். பண்டிகைனா பெருநாள், திருவிழா. பண்டிதன்னா புலவன், அறிஞன், மருத்துவன். பதட்டம்னா பதறுதல், விரைதல், அஞ்சல். இந்த பண்டிதன் பார்த்துக்கோங்க, புலவன், அறிஞன், மருத்துவன் அப்படிங்கிறத இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பதம்னா சொல் நிலை. ஸோ நம்ம பார்த்துருப்போம், சொல் அப்படிங்கிறதுக்கு மொழி, பதம், கிளவி அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துருப்போம். சததான் இங்கே பதம்னா சொல்ங்கிற பொருள் கொடுத்துருக்காங்க. பதார்த்தம் அப்படின்னா சொற்பொருள், பொருள். பதினா கடவுள். பதிவிரதை கற்பாசி. பதுமாவதி பத்மாசனி அப்படின்னா திருமகள். பத்தர் அன்பர், தொண்டர். பக்தர் சொல்கிறாங்களே அதான் பத்தர் அப்படின்னு சொல்லணும். பக்தி, பக்தி இது அன்பு, நேயம், பற்று அப்படிங்கிற பொருளை குறிக்குது. பத்தியம் அப்படின்னா மருந்துணா, செய்யுள். பத்திரம் இலை. இதே பத்திரிகை அப்படின்னா செய்தித்தாள், செய்தி இதழ் அப்படிங்கிறத குறிக்கும். பந்தம்னா உறவு, தொடர்பு, கட்டு. பந்தினா வரிசை, தொகுதி. பயங்கரம் கொடுமை, அச்சம். பயம்னாலும் அச்சம்தான். பாஸ்பரம் ஒருவருக்கொருவர். பரமகதி வீடு பேரு, மேல்நிலை. பாம்பரைனா கால்வலி, தலைமுறை. பரவசம் தன்னுணர்வின்மை. பராக்கிரமசாலி அப்படின்னா ஆண்டகை. பரிகாசம் பகடி, ஏளனம். பரிசுத்தம்னா தூய்மைன்னு அர்த்தம், துப்புரவு, மாசின்மை, சுத்தமாக இருக்கிறது. அடுத்து புனிதம் அப்படின்னு அர்த்தம். பரிதாபம்னா கருணை, இரக்கம். பரிமாணம்னா அளவு. பரீட்சைனா தேர்வு. பருவதம், பர்வதம்னா மலை. பரோபகாரம் அப்படின்னா உதவி, கைமாறு கருதா உதவி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது. பர்தானா பர்த்தா அப்படின்னா கணவன். பலகீனம் அப்படின்னா வலுக்குறைவு, பலவீனமாக இருக்கான்னு சொல்கிறாங்களே அதான் வலுக்குறைவு. பலம்னா பலம், வலிவு, அந்த வலிமையை குறிக்குது. பலன்னா பயன். பலாத்காரம், பலவந்தம் அப்படின்னா வலுக்கட்டாயம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். பலாத்காரம், பலவந்தம்னா வலுக்கட்டாயம். பலினா இறை, காணிக்கை, வேள்வி. கடவுளுனா ஒப்புவித்தல் அப்படிங்கிற பொருள். பலித்தல் கைகூடுதல், பயன் தருதல். பாக்கியம்னா பேரு, செல்வம், நல்வினை. பாசம் தலை, கட்டு, கயிறு, அன்பு. பாசைனா மொழி, இது கேட்டிருக்காங்க. பாடானம் அப்படின்னா நஞ்சி. பாடியம் பாசியம் அகல உரை, விரிவுரை, பேருரை. பாதகம் தீமை விளைவித்தல் அர்த்தம். பாதம் தாள், கால், அடி. ஸோ கால் அடி குறிக்கிறது. பாதரட்சை அப்படின்னா கார்பரடு, மிதியடி. பாதை வழி, பாட்டை. பாத்தியம்னா உரிமை. பாத்திரம்னா ஏனம், களம், தகுதி, உரிமைங்கிற பொருளை குறிக்கும். பானகம்னா பருகுநீர், குடிநீருங்கிற பொருளை குறிக்கும். பாபமோசனம்னா தீவினை நீக்கம். பாபினா தீயோன். பாரம்னா சுமை, அதாவது பொறுமை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடமை அப்படிங்கிறத குறிக்கும். பாரியா பாரியை அப்படின்னா மனைவி. பாலகன், ஸோ ஒன்று அறியாத பாலகன் அந்த குழந்தை அப்படின்னு அர்த்தம். பாலப்பருவம்னா அப்போ பிள்ளை பருவம். பால்யர் அப்படின்னு சொன்னால் இளைஞர். பாவனை அப்படின்னா கற்பனை, ஒப்பு, ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது. அடுத்து எண்ணம், நினைப்பு. பாஸ்கான் பகலோன். பிசாசுனா பேய், அழகை. பிச்சை பிச்சை, ஸோ அப்போது பிச்சைனா இறப்பு, ஸோ இறங்கி பிச்சை கேட்குறது. இதுவே பிச்சை இட்டு போட்டாங்கன்னா ஐயம், பயத்தை குறிக்குது. பிடிவாதம்னா விடாப்பிடி, அதிலே நான் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. பிதானா தந்தை, தகப்பன், அத்தன் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. பிதிரார்ச்சிதம் முன்னோர் தேட்டம். பிதிர்கடன் அப்படின்னா மூதாட்கள் கடன், தென்புலத்தார் கடன். பின்னம் அப்படின்னா சிதைவு, வேறுபாடு.
பிரகடனம் அப்படின்னா விளம்பரம். பிரகாசம்னா ஒளி, துலக்கம், வெளிச்சம். பிரக்கினை உணர்வு. பிரசங்கம் விரிவுரை. பிரசண்டமாருதம் அப்படின்னா பெரும்புயல், பெருங்காற்று. பிரசவம்னா பிள்ளை பேரு, கரு உயிர்ப்பு. பிரசாதம்னா கடவுளுனா, தேவுனா, படைப்பு, அருள் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். பிரசாரம்னா பரப்புதல். பிரசித்தி அப்படின்னா வெளிப்படை, அறிவிப்பு, புகழ், பரவல். பிரசுரம் அப்படின்னா வெளியீடு. பிரதட்சிணம் அப்படின்னா வலம் வருதல். பிரணவம் ஓங்காரம். பிரதானம்னா முதன்மை, சிறப்பு. பிரதி அப்படின்னா படி. ஸோ இது ரொம்ப முக்கியம். பிரதினா படி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிகூலம் மாறுபாடு, எதிர். பிரதிக்கிணை அப்படின்னா உறுதி, ஆணை, மேற்கோள். பிரதிஷ்டை நிலை பெறுத்தல், கோயில் கொள்ளுவித்தல். பிரதிதினம் அப்படின்னா நாடோறும், ஒவ்வொரு நாளும். அடுத்து கவனிங்க. இதுவே பிரதிநிதினா ஆணையாளர். பிரதியுபகாரம் கைமாறு. பிரதிவாதி அப்படின்னா எதிர் வழக்காளி. பிரதேசம்னா இடம். பிரத்தாபம் அப்படின்னா அறிவித்தல், வெளிப்படுத்தல். பிரத்யசம் அப்படின்னா கண்கூடு, தெளிவு. பிரத்யேகம் தனிமை. பிரபஞ்சம் உலகம். பிரபந்தம் அப்படின்னா இதுவே நூல், நூற்றொகுதி. பிரபல்யம் அப்படின்னா புகழ், முதன்மை, சிறப்பு. பிரபாவம் அப்படின்னா புகழ், பெருமை. பிரபு அப்படின்னா பெருந்தகை, பெருஞ்செல்வன், தலைவன். பிரம்மசாரி அப்படின்னா திருமணமாகாதவன், அதாவது மனமாகாதவன் அப்படிங்கிற பொருள். பிரம்மா நான்முகன். பிரம்மாணம் அப்படின்னா அளவை, தலைமை, மேற்கோள், ஆணை, கட்டளை அப்படிங்கிற பொருள் இருக்குது. பிரம்மாண்டம்னா பேருலகம். பிரமித்தல்னா மலைச்சு போய் நிற்கிறதப்பா இவ்வளோ பெருசா அப்படின்னு. அடுத்து திகைத்தல், ஆச்சரியம், மருளல், மிரண்டு போகிறது. ஸோ அதுதான். பிரம்மைனா மயக்கம், அறியாத, தெரியாமல் இருக்கிறது. என்னென்னு அதை பற்றி தெரியாத இருக்கிறது, அறியாமை. பிரம்மோற்சவம் அப்படின்னா பெருவிழா. பிரயத்தனம் அப்படின்னா முயற்சி. பிரயாசைனா முயற்சி அப்படிங்கிற பொருள் இருக்குது. வருத்தம், பாடு, உழைப்பு, தொல்லை. பிரயாணம்னா பயணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரயாணம்னா பயணம்ங்கிறத அடிக்கடி இந்த பிறமொழி சொல்ல கேட்டிருக்காங்க. அடுத்து வழிப்போக்கு, வழிச்செலவு, செலவு. பிரயோஜனம் அப்படின்னா பயன். ஒரு பிரயோஜனமாக இருந்து போட்டுமே அப்படின்னா ஒரு பயன், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பிரலாபம் அப்படின்னா புலம்பல். பிரவர்த்தி அப்படின்னா முயற்சி, செய்கை. பிரவேசம் அப்படின்னா நுழைவு, முயற்சி. பிரளயம்னா அழிவு காலம், உலக ஒடுக்கம், வெள்ளம். பிரகாரம் அப்படின்னா கோயிற் சுற்று. பிராணவாயு அப்படின்னா உயிர்காற்று, உயிர்வலி, உயிர்ப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணினா உயிருடையது, சின்ன உயிர், சிற்றுயிர் அப்படிங்கிறத குறிக்குது. பிராது அப்படின்னா அராபி மொழி சொல்லிது. இதுக்கு முறையீடு, முறைப்பாடு அப்படிங்கிற பொருள் இருக்குது. பிராப்தம்னா ஊழ்வினை. பிராமணன்னா பார்ப்பான். பிரார்த்தனைனா நேர்த்திக்கடன், வேண்டுகோள் அப்படிங்கிற பொருள். பிரியம்னா அன்பு, விருப்பம், விளைவு. பிரிதி அப்படின்னா அன்பு, உருக்கம், அவா. பிரதேம் அப்படின்னா பிரேதம் அப்படின்னா பிணம். பிரேதம் அப்படின்னா பிணம். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. பிரேரபித்தல் அப்படின்னா முன்மொழிதல். பீசம்னா முளை, விதை. பீடம்னா இருக்கை, மேடை. இதுவே பீடம்னா இருக்கை, மேடை. பீடை அப்படின்னா துன்பம், பீலை, நோய். ஒரே உடம்புலாம் பீடையாக இருக்குது. இந்த பழங்காலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படின்னா உடம்புல நோய் இருக்குன்னு அர்த்தம். புஸ்தகம், புத்தகம். புஸ்தகம்னு சொன்னால் சுவடி, புத்தகம்னா நூல். புஷ்டினா பருமன், தடிச்சு போய் இருக்கிறத குறிக்கும். புட்பம், புஷ்பம்னா பூ, மலர். புட்பவதி பூப்பானவள் அப்படின்னு அர்த்தம். புண்ணிய தினம், நன்னாள். புண்ணிய பாவம் அப்படின்னா நல்வினை, தீவினை, அறம், மரம். புத்தினா உணர்ச்சி, அறிவு. புத்திரன்னா
புதல்வன், மகன், மைந்தன், கான்முலை மகனை குறிக்கும் காமனா. புத்திரினா மகள், அதான் புதல்வி. புயபலம், புஜபலம் தோல்வலி. புராணம்னா பழங்கதை, பழைய வரலாறு. புராதனம் அப்படின்னா பழமை, தொன்மை. புருடன்னா ஆண்மகன், மகன், கணவன், கொழுநனை குறிக்குது. புருட்டார்த்தம் அப்படின்னா உறுதிப்பொருள். புரோகிதன் வேள்வி செய்வோன். புவனி புவினா இடம். புனர்பாகம் சோற்றின் மறுபால் தெளு. பூகம்பம்னா நிலநடுக்கம். பூகோள சாஸ்திரம்னா நிலநூல். பூசாரினா வழிபாடு செய்வோன். பூசைனா வழிபாடு, வணக்கம். பூசணம்னா அணிகலன், அணி. பூச்சியம் அப்படின்னா இன்மை, அருமை. பூதம்னா முதற்பொருள், முதல், புலன், பேய் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். பூமினா நிலம், உலகு. பூரணம் நிறைவு, எல்லாம் பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எல்லாம். இதுவே பூர்த்தினா நிறைவு கரெக்டாக சொன்னால், பூரணம்னாலும் அப்படி தான். பூர்த்தினா முடிவு அப்படிங்கிற பொருள் இருக்குது. பூர்வ ஜென்மம் அப்படின்னா முன்பிறப்பு. பூர்வபசம் அப்படின்னா வளர்ப்பிறை. பூர்வீகம்னா பழைமை. பேதம்னா ஒவ்வாமை, வேற்றுமை, வேறுபாடு. பைத்தியம்னா பித்து பிடிச்சிக்கிறது. அடுத்து வெறி, கோட்டி. பொக்கசம் அப்படிங்கிறது தெலுங்கு மொழி, ஓகேங்களா. இது பொருட்களஞ்சியத்தை குறிக்கும். போகம் இன்பம், துய்ப்பு, நுகர்பொருள். போசனம்னா உணவு, சோறு, உண்டி, ஊன்கிற பொருளை குறிக்கும். போசனை நுகர்பொருள். போதனை கற்பனை. போதைனா வெறி, மயக்கம். பௌதீக சாஸ்திரம்னா இயற்கை பொருள் நூல். பௌத்திரன் பேரன். பௌத்ரினா இதுவே பேத்தி. பௌர்ணமி பூரணைனா முழுநிலா. ஸோ முழுநிலவு நாள் அப்படின்னா பௌர்ணமியை குறிக்கும். மகாராஜன் அப்படின்னா அரசன், செல்வன். மகத்துவம்னா மேன்மை. மகா அப்படின்னாலே பெருசுன்னு அர்த்தம், பெரிய, மிகுதி, மேன்மை, உயர்வு அப்படிங்கிற பொருளை குறிக்குது. மகாத்மானா பெரியோன், உயர்வுடையவர் அப்படின்னு அர்த்தம். அதான் காந்தியடிகளை மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம். மகிமைனா பெருமை, மேன்மை. மகுடம்னா தலையணி, முடி. மசானம் மயானம்னா சுடுகாடு. மச்சம் மீன். மதம்னா கொழுப்பு, கொள்கை. மதுனா கல், தேன். மத்திபம் மத்திமம் அப்படின்னா நடுநிலை, நடு. மத்தியானம்னா நண்பகல். மனசுனா உள்ளம், மனம். அப்போது இந்த நான் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்த எக்ஸ்ட்ரா புக்ஸு, ஓகேங்களா. மனஸ்தாபம், நாம் மனம்னா இந்த நான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அப்போது இருக்கிறது இதுதான். துன்பம், மன வருத்தம். மனநம்னா இடையரா நினைவு. மனப்பூர்வம்னா முழு மனது. மனுடன் ஆடவன், ஆள். மனோகரம்னா உள்ள கவர்ச்சி, இனிமை. மனோராட்சியம் மணக்கோட்டை, வீண் எண்ணம். மந்தம்னா செரியாமை, சோம்பல், கூர்மையின்மை, மட்டம். மந்தாரம்னா மப்பு, மலைவானம். மந்திரம் மறைமொழி. இதுவே மந்திரினா அமைச்சன். மமாகாரம் அப்படின்னா எனதென்றல். மரண பரியந்தம் இறக்கும் அளவும். மரணம் சாவு, இறப்பு, சாக்காடு. மரணை ஸ்மரணை அப்படின்னா மரணைனா உணர்ச்சி. சிஸ்மரணை இஸ் வந்துருச்சு அப்படின்னா அது நினைவு. மாகுல் இது இந்து மொழி, இந்துஸ்தான் மொழி, இந்துஸ் மொழின்னு சொல்லுவோம். இதுக்கான பொருள் விளைவு. மாதம் திங்கள். மாதானா தாய், அன்னைன்னு பொருள். மாதாந்தம்னா திங்களிருதி. மாச்சரியம் பகைமை, பொறாமை. மாத்திரம் மட்டும். இந்த மாத்திரத்தில் அப்படின்னா இப்போ மட்டும் அப்படின்னு அர்த்தம். மானபங்கம்னா பெருமை குறைவு, மானக்கேடு, ஒரு பெரிய மானக்கேடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். மானியம்னா இறையிலி, நிலம். மாந்தம்னா சரியாமை. மாமிசதாரி அப்படின்னா ஊனுன வினை. மாமிச பட்சணம் அப்படின்னா ஊனுனா. மாமிசம் இறைச்சி, ஊன் புலால். மார்க்கம்னா வழி, நெறி. மாச்சரியம் உட்பகை. மிதம் அளவு, மட்டு. மித்திரன் மித்ரு அப்படின்னா மித்திரன்னா நண்பன் அப்படின்னு அர்த்தம். நட்பு, நண்பு, நேயம் அப்படின்னு அர்த்தம். மிருகம் விலங்கு. மிருதுனா மென்மை, நொய்மை. மில்லேஸ்டன் அப்படின்னா அறிவிலான், வேடன். மீனாட்சி அப்படின்னா கடவுள், கயற்கண்ணி, மீனக்கண்ணி.
முகஸ்துதி முகமன். முகூர்த்தம்னா முழுத்தம் நல். முக்கியம் முதன்மை. முத்தினா வீடு பேரு. முத்திரைனா அடையாளம் பொறி. லடர் அப்படின்னா அறிவிலார். அடுத்து கவனிங்க, இது எப்படி கரெக்டாக சொல்லணும்னா மூடர் அப்படின்னு சொல்லணும், அறிவிலார். மூடிகம் மூசிகம்னா பெருச்சாளி. மூர்க்கன் அறிவிலான் முருடன். இதுவே மூர்ச்சைனா அறிவு மயக்கம், களைப்பு, உணர்ச்சியின்மை. மூர்த்தி கடவுள். மூலதனம்னா முதற்பொருள், விடுமுதல். மேகம்னா முகில். முகில்னாலும் மேகத்தை தான் குறிக்கும். எழிலி, வான், விசும்பு, இது எல்லாம் மேகம் வானம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். மோகம்னா அவா, மயக்கம், பெரு, வேட்கை, விருப்பம், மருள். மோட்சம்னா வீடு, துறக்கம். மௌட்டியம் அறியாமை, அறியாமை செருக்கு. மௌனம் அடக்கம், பேசாமை, வாய் வாழாமை. யசமானன் அப்படின்னா தலைவன், வேட்பிப்போனுங்கிற பொருள். யதார்த்தம்னா மெய், உண்மை. யதேச்சை அப்படின்னா விருப்பம், இயற்கை. யதேஷ்டம்னா மிகுதி. எத்தனம் முயற்சி. யாகம் வேள்வி. யாகம் வளர்த்துறதுனா வேள்வின்னு அர்த்தம். யாசகம் இறப்பு. யாதவன் இடையன். யாத்திரை வழிச்செலவு, வழிப்பயணம், ஊர்பயணம். யாத்திரை சென்றுள்ளனர் அப்படின்னா பயணம் சென்றுள்ளனர் அப்படின்னு அர்த்தம். யுகம் ஊழி. யுகம் யுகமாக நீண்ட நாள்னு அர்த்தம், ஊழி. யுத்தகலம் போர்முனை, அமர்கலம். யுத்தி யுக்தி. யுத்தினா சூழ்ச்சி. யுக்தினா பொருந்துமாறு. யூகம்னா நுண்ணறிவு, சூழ்ச்சி, கருங்குரங்குங்கிறத குறிக்கும். யோகசேமம் நலச்செய்தி. யோகம்னா தவநிலை, ஒன்றுதல், சேர்தல், கூடுதல், மன உருக்கம், நல்வினை, கூட்டம். யோக்கியம் யோக்கிதை அப்படின்னா தகுதி. யோசனை ஓர்வு, ஆராய்ச்சி, சூழ்ச்சி. ரசா ரசா அப்படின்னா விடுமுறை, ஓய்வு. ரஸ்தானா பெரிய தெரு, பாட்டை. ரணம்னா போர், புண். நபம் வடிவு, உருவம். வகித்தல் பொறுத்தல், பூணல், ஏற்றல். வக்கிரம்னா வளைவு. வசனம் உரைநடை. வசந்தம்னா தென்றற்காற்று, மனம். வசித்தல் உரைதல், வாழக்கூடியதுன்னு அர்த்தம், தங்கி வாழ்கிறது, வாழ்தல், தங்கல். வசியம் வசீகரம். ஸோ முகம் வசீகரமாக இருக்குன்னா கவர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வச்சிரம்னா உறுதியானது. வஸ்திரம்னா ஆடை, துணி, கூரை. வஸ்துனா பொருள். வண்ணம் வர்ணம் அப்படின்னா நிறம், எழில். வதனம் அப்படின்னா முகம். வதந்தினா பேச்சு, பலாரி சொல். வதுவை மனம், மணப்பெண். வதுனா பெண். வனம்னா காடு, தோப்பு. வனவாசம்னா காடுரை வாழ்க்கை, காட்டில் போய் வாழ்கிறது. ஸோ ராமாயணத்திலாம் ராமர் போயிருப்பார் இல்லையா, அதுதான். வந்தனம் வணக்கம், வழிபாடு. வணக்கம் வந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்களே, வணக்கத்தை குறிக்கும். வந்தனோபசாரம் வணக்க உரை. வமிசம் வம்சம் அப்படின்னா கால்வழி, பரம்பரை, தலைமுறையை குறிக்கும். வம்சம்னா கால்வழி இந்த மாதிரி சொல்லலாம். வம்சம்னா பரம்பரை, பரம்பரையா தலைமுறை அப்படிங்கிறத குறிக்கும். வயசு வயது. ஆண்டு அகலை நாள் வயது தான் வாழ்நாள் குறிக்கும். வயம்னா அதுவாதல், வலி அப்படிங்கிற பொருள் இருக்குது. வைரம்னா கூர்மை, ஒளிமணிக்கல், கால்ப்பு. வயோதிகம் முதுமை. வரம்னா பேரு, மேன்மை, அருள். வருக்கம் வர்க்கம் அப்படின்னா இனம், வகுப்பு, ஒழுங்கு. வருடம் ஆண்டு. வருணம் நிறம், குலம். வர்ணனை ஒப்பனை. வர்த்தமானம் செய்தி. வல்லபம் வலிமை, ஆற்றல், திறம். வாகனம்னா ஊர்த்தி. வாக்கியம் சொற்றொடர், தொடர். வாக்கு அப்படின்னா வாயுரை, சொல், மொழி. வாக்கு தத்தம் உறுதிமொழி, வாக்கு கொடுத்துட்டேன் அதுதான். வாக்கு மூலம்னா உறுதி சொல், அவங்க கொடுத்ததை ஃபைனலாக எடுத்துக்குவாங்க. ஸோ ஜெயில் இதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கெலாம் வாங்குறாங்க இல்லையா, அதுதான். வாசகம்னா சொல். வாசம் மனம், இருப்பு. வாசனை மனம்.
வாஞ்சை விருப்பம் அவா. வாதம் காற்று குளிர்ச்சி காரப்பிடிப்பு வழக்கு. வாதனை துன்பம் வருத்தம். வாதித்தல்னா வழக்கிடுதல். வாத்தியம்னா இசைக்கருவி. வானரம் குரங்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாந்தி வாயால் எடுப்பு கக்கல், வாயால் வர்றது கக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வாந்தி பேதினா கக்கர் கழிச்சல். ஓகேங்களா. வாரம்னா கிழமை அன்பு. வாராவதி பாலம். வார்த்தை சொல். வாலிபம்னா இளமையானவன், வாலிபன் அப்படின்னு சொல்லுவாங்க, இளமையானவன், அதான் இளமை. விகடன் பகடி வேடிக்கை. விகற்பம் விகாரம்னா வேறுபாடு. விகாரம்னா அழகின்மை வேறுபாடு. விகிதம்னா நேயம் நட்பு விழுக்காடு. விக்கிரகம் உருவம் பருப்பொருளுரு. விக்கினதம் விக்கினம் அப்படின்னா இடையூறு தீங்கு. விஜயம்னா வெற்றி எழுந்தருளல். விசாரணை ஆராய்ச்சி கேள்வி. விசாரம்னா கவலை எண்ணம், இது கேட்டிருக்காங்க. இதுவே விசாலம் விஸ்தீரணம்னா, விசாலம்னா பெருசுன்னு அர்த்தம். அப்போ விரிவு அகலம் பெருக்கம். விசித்திரம் அப்படின்னா ஒரே விசித்திரமாக இருக்கே, அப்போது வியப்பு ஆச்சரியம் புதுமை புதுசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். விசுவாசம் நம்பிக்கையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது. விசேடம்னா மேன்மை சிறப்பு. விச்சை வித்தை அப்படின்னா அறிவு. விண்ணாபனம் விண்ணப்பம் முறையீடு வேண்டுகோள். விடம் விஷம் அப்படின்னா விஷம் நஞ்சை குறிக்கிறது. விடயம் விஷயம்னா பொருள் நுதலிய பொருள்ங்கிறத குறிக்கும். விட்டுணு விஷ்ணுனா திருமால். விதண்டாவாதம்னா அழிவழக்கு. விதம்னா வகை, விதவிதமாக பொரியல் அப்படி சொல்கிறோம்ல, அப்போது வகை. ஆறு வழிங்கிறத குறிக்கும். விதினா ஊழ். தெய்வம் முறை செயற்கை கட்டளை அப்படிங்கிறத குறிக்கும். விதேயன் பணி உள்ளவன் அப்படிங்கிறத குறிக்குது. விஸ்தாரம்னா விரிவு. வித்தியாசம்னா வேறுபாடு ஏற்றத்தாழ்வு வேற்றுமை. வித்துவான் புலவன். வினயம்னா வணக்கம் அடக்கம் அறிவு. விநாயகர் அப்படின்னா பிள்ளையார். விந்தை வினோதம் விந்தையாக இருக்குது, வினோதம்னா புதுமைன்னு அர்த்தம். விவசாயம் பயிர்த்தொழில் உழவு தொழில் வேளாண்மை. விபத்துனா இக்கட்டு துன்பம் இடையூறு. விபரீதம் விபரீதம் வேறுபாடு திரிபு. விபூதினா திருநீரு நீரு. விமோசரும் நீக்கம் விடுதலை. வியப்பிசாரினா ஒழுக்கமிலால். வியவகாரம் வழக்கு. வியாக்கியானம் விரிவுரை. வியாசம் கட்டுரை. வியாச்சியம் வழக்கு. வியாதினா நோய் பிணி முக்கியம். வியாபாரம்னா வாணிபம் கொண்டு விற்றல். வாணிபம் கொண்டு விற்கிறது பண்டமாற்று முறை அப்படிங்கிறத குறிக்கும். விரதம்னா நோன்பு தவம். விருச்சிகம்னா தேல், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. விருட்சம்னா மரம், இதுவும் கேட்டிருக்காங்க. விருத்தன்னா கிழவன் முதியோன். விவகாரம்னா வாய்ப்பாடு வழக்கு. விவரணம் விளக்கம் அப்படின்னு அர்த்தம். விவாகம்னா திருமணம் மன்றல். விவாகம்னா திருமணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவாதம்னா வழக்கு, இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. விவாகம்னா திருமணம், விவாதம்னா வழக்கு. இதுவே விவேகம்னு வச்சுக்கோங்களேன், பகுத்தறிவு அறிவு. வீதம் விகிதம்னா விழுக்காடு. வீதினா தெரு. வீரர்னா மல்லர் மறவர். மரம்னா வீரம்ங்கிற பொருள், அப்போ வீரருங்கும் போது மறவர். வீரியம்னா மரம் ஆண்மை. வெகுமானம் பரிசு கொடை. வேகம் விரைவு. வேடம் வேஷம்னா கோலம். வேதம் மறை. வேதனம் கூலி. வேதனைனா துன்பம். வேதாந்தம் மறைமுடிவு. வேதியர்னா அந்தனர் பார்ப்பார். அந்தனர் பார்ப்பார். வைகுண்டம் திருமாலுலகு. வைசூரி அம்மை நோய், இதை பார்த்துக்கோங்க. வைடூரியம்னா ஒளிமணி பூனை கண்மணி. வைதிகம் அப்படின்னா மறையியல் நெறி. வைத்தியம் மருத்துவம். வைபவம்னா கொண்டாட்டம் நிகழ்ச்சி. வைரம்னா பகை காழ்ப்பு ஒளிமணிக்கல். வைராக்கியம் வெறுப்பு அப்படின்னு அர்த்தம்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் ஆயிரும். ஸோ டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் வெற்றி வாயில் அப்படிங்கிற குரூப் 2 2Aவுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் 9 முடியுது. ஸோ அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் அவுட் சோர்சஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் மெட்டீரியல்ஸ் தமிழ் மேக்ஸ் ஜிகேவுக்கு இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இது கம்ப்ளீட் ஹோல் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அட்மின் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஒன்லி 40 சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.